இந்த புனிதமான நேரம் விரதத்தை தொடங்க உகந்ததாகும். பக்தர்கள் இந்த நேரத்தில் தங்கள் சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏகாதசி திதி அக்டோபர் 03 2025 அன்று மாலை ஓர் மியூ 12 மணிக்கு முடிவடைகிறது. இந்த காலம் முழுவதும் விரதத்தை அனுசரிப்பது மிகவும் முக்கியம். முழு நாளும் இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். பாரணை நேரம் அக்டோபர் 04 அன்று காலை ஓர் 16 மணி முதல் காலை 08:37 மணி வரை ஆகும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை முடிப்பது சிறந்தது. துவாதசி திதி அக்டோபர் 09 அன்று மாலை 09 மணிக்கு முடிவடைகிறது. ரமா ஏகாதசி 2025 கார்த்திகை மாதம் கிருஷ்ணபட்சம். ஏகாதசி திதி அக்டோபர் 16 2025 அன்று காலை 10:35 மணிக்கு தொடங்குகிறது. இந்த ஏகாதசியும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. பக்தர்கள் இந்த நாளில் விஷ்ணுவை வழிபட்டு ஆசி பெறலாம். ஏகாதசி திதி அக்டோபர் 11 2025 அன்று காலை 11:92 மணிக்கு முடிவடைகிறது. இந்த காலம் முழுவதும் விரதத்தை கடைபிடிப்பது ஆன்மீக பலன்களை அதிகரிக்கும். இறைவனின் நாமத்தை உச்சரித்து தியானத்தில் ஈடுபடலாம். பாரணை நேரம் அக்டோபர் 18 அன்று காலை 6:24 மணி முதல் காலை 8:41 மணி வரை ஆகும். இந்த நேரத்தில் விரதத்தை முடித்து உணவருந்தலாம். துவாதசி திதி அக்டோபர் 18 அன்று மதியம் 12:18 மணிக்கு முடிவடைகிறது. ஏகாதசி விரதத்தை அனுசரிக்கும் பக்தர்கள் சில குறிப்பிட்ட பூஜை சடங்குகளை பின்பற்ற வேண்டும். இந்த சடங்குகள் இறைவனின் அருளைப் பெறவும் விரதத்தின் முழு பலனை அடையவும் உதவுகின்றன. இந்த வழிமுறைகளை பக்தியுடன் பின்பற்றுவது அவசியம். காலையில் எழுந்தவுடன் புனித நீராட வேண்டும். இது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துகிறது. பின்னர் பூஜை அறையையும் வீட்டையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். விஷ்ணு பகவான் மற்றும் லட்சுமி தேவியின் ஸ்ரீயந்திரம் சிலையை ஒரு மரப்பலகையில் வைக்க வேண்டும். இது வழிபாட்டுக்குரிய இடத்தை புனிதமாக்குகிறது. பஞ்சாமிர்தம் மற்றும் துளசி இலைகளை படைக்க வேண்டும். சிலையின் முன் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். சிலர் லட்டு கோபால்ஜி, கிருஷ்ணர் மற்றும் விஷ்ணு பகவான் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வார்கள். பின்னர் அவற்றை மாலைகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்க வேண்டும்.